டேய் இங்க வா. 1+1 என்னடா? டேய் 1+1 என்னன்னு தானே கேட்டேன், அதுக்கே தான் அழுற? டேய் என்னடா எல்லாத்துக்குமே அழுகுற? நீங்க பார்த்த இந்த வீடியோலயும் பொதுவா நம்ம பசங்க அழுகிறதுக்கு முன்னாடியும் பல ரீசன்ஸ் இருக்கு. அதை பத்தி நான் இந்த வீடியோல சொல்றேன். டேர்ம்ஸ் எவ்ரி பேரண்ட் ஷுட் நோ பார்ட் 1. இதுல ஃபர்ஸ்ட் டான்ட்ரம். பேரண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ண பசங்க கையில் எடுக்கிற ஒன் ஆஃப் த பிஹேவியர். நீங்க முடியாதுன்னு சொன்னாலும் அழுது அடம் பிடிச்சி அதை வாங்கிடலாம் நினைக்கிறது தான் டான்ட்ரம். செகண்ட், மெல்ட் டவுன். அதிகமா ஓவர்லோட் கொடுத்தா மொபைல் ஃபோன் எப்படி ஹேங் ஆகுதோ நம்ம பசங்களுக்கும் அதிகமா ஓவர்லோட் கொடுக்கும்போது இந்த மாதிரி அழுதுருவாங்க. வாரத்துல 7 நாளும் படிப்பை பத்தியே பேசிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி அழுக ஆரம்பிச்சிருவாங்க. தேர்டு, டிஸ்ரெகுலேஷன். எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ண தெரியலனா 1+1 என்னன்னு கேட்டா கூட இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்குலாம் அழுக ஆரம்பிச்சிருவாங்க. அது எமோஷனல் டிஸ்ரெகுலேஷன். ஸோ டான்ட்ரம் ஒரு பிஹேவியரல் இஷ்யூ, மெல்டவுன் ஓவர்லோட் ஆகிறதுனால ஒரு ரெஸ்பான்ஸ், டிஸ்ரெகுலேஷன் ஒரு எமோஷனல் இஷ்யூ. இந்த மூணுத்துக்குமே அழுகுதான் செய்வாங்க. இந்த மூணுத்துக்குமே டிஃபரன்ஸ் தெரிஞ்சா நம்ம பசங்களை எந்த இடத்துல கண்டிக்கணும்னு நமக்கு தெரியும், எந்த இடத்துல சப்போர்ட்டிவா இருக்கணும்னு தெரியும், எந்த இடத்துல எம்பத்தியோட கேர் பண்ணணும்னு தெரியும். இது எதுவுமே தெரியாம பசங்க அழுகிற எல்லாத்துக்குமே ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது பேரண்டிங்ல ஜஸ்ட் ரியாக்டிங்.